வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான 2 புதிய அறிவிப்பு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ணி இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பும், இப்போ புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு பார்த்திங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரை பொறுத்து முக்கியமான அறிவிப்புலாம் இப்போ வெளிவர போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான பல நலத்திட்டங்கள், இந்த திட்ட விரிவாக்கம் குறித்தும் ஒரு புதிய அறிவிப்புலாம் பார்த்திங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் மெயினாக பார்க்க போகணுன்னா, இப்போ அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் இப்போ புதுசாக ரேஷன் கார்டு பெற்று இப்போ மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு பயனாளிகள் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்குது. இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க, என்ன நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு முழுசாக புரியும். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் சுமார் 1,15,00,000 பெண்கள் பயனாளிகளாக இருக்கின்றனர். இன்னும் சிலர் இந்த திட்டத்தில் தகுதி இருந்தும் பயனாளிகளாக இருக்கவில்லை. அவர்களுக்காக விரைவில் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதிகபட்சம் இன்றும் 3 மாதங்களுக்குள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளனர். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அப்போது ஏற்கனவே தகுதி இருந்தும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்காதவர்கள் இந்த திட்டத்துக்காக விண்ணப்பிக்கலாம். அதே போல இப்போது புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். இதுதான் புதிய ரேஷன் கார்டு வாங்கியவர்களுக்கான குட் நியூஸ். மக்களே, உங்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், புதிதாக கார்டு வாங்கியதும் ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள இ-சேவை மையங்களுக்கு செல்லுங்கள். ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ணி இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும், இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு பெற்றிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நேரடியாக இ-சேவை மையத்தில் போய் அணுகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் வந்த உடனே நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியதும் ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் எடுத்துக்கிட்டு ஸோ இ-சேவை மையங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அங்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். இ-சேவை மைய ஊழியர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பித்து அதற்கான ஒப்புகை சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா இதனைத் தொடர்ந்து உங்களின் விண்ணப்பம் மேலதிகாரிகளின் பரிசீலனைக்கு செல்லும். ஆனால் எப்போது உங்கள் விண்ணப்பம் பரிசீலனை செய்யப்படும் என உறுதியாக சொல்ல முடியாது. உங்களிடம் இருக்கும் ஒப்புகை சீட்டை கொண்டு விண்ணப்பத்தின் நிலையை ஆன்லைன் மூலம் வீட்டில் இருந்தபடியே தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டம் என்னவென்றால், ஒருவேளை கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் மீதான பரிசீலனை விரைவில் தொடங்கினால் நீண்ட நாட்களாக விண்ணப்பித்து காத்திருப்பவர்களுடன் உங்களுடைய விண்ணப்பமும் சேர்த்து பரிசீலிக்கப்படும். பின்னர் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் விரைவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஆல்ரெடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்களுடைய 2 பேருடைய அப்ளிகேஷனையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா பார்க்கறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வாங்கும் போதே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஓகே ஆகிடுச்சுன்னா அவங்களுடைய சேர்த்து உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் விரைவில் நடக்க இருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான அறிவிப்பு வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க தாமதிக்க வேண்டும். அதே நேரத்தில் விண்ணப்பிக்கும் முன் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் விதிமுறைகளை முழுமையாக பார்த்து தெரிந்து கொண்டு அதன் பின் விண்ணப்பிக்கவும். இது உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும். ஸோ இப்போ வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகைக்கான முழு திட்டங்கள் விவரம் குறித்து நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவாங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தகுதி பட்டியலில் இருக்கணும், இப்போ புதுசாக அப்ளை பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன இருக்கணும், ஆல்ரெடி அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாதி பணம் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இடையிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிருக்கும். அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அறிவிப்பை நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னாடியே அறிவிக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறதாவும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலியமா எனக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட் ஏதாவது கிடைச்சாலும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன்.